சின்னசேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பொலிரோ பிக்கப் வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சின்னசேலம் அருகே ரயில்வே மேம்பாலத்தில் பன்ருட்டியிலிருந்து சேலம் நோக்கி கொய்யாப்பழம் ஏற்றி வந்த பொலிரோ பிக்கப் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 வாலிபர்களும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் விபத்தில் இறந்த சிவசக்தி, தினேஷ், வெங்கடேசன் ஆகிய 3 பேரும் சின்னசேலம் அருகே உள்ள நாக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் சிவசக்தி என்பவர் தலைவாசல் அருகே உள்ள கிழங்கு மில் ஒன்றில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதாகவும், அவரை அழைத்து வர அதே ஊரைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் வெங்கடேசன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவசக்தியை அழைத்துக் கொண்டு சின்னசேலம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் கொய்யாப்பழம் ஏற்றி வந்த பொலிரோ பிக்கப் வாகனம் அதிவேகமாக வந்து மோதியதில் 3 தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பொலிரோ பிக்கப் வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். மேலும் தகவல் தெரிந்து வந்த சின்னசேலம் காவல்துறையினர் 3 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்னசேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பொலிரோ பிக்கப் வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சின்னசேலம் அருகே ரயில்வே மேம்பாலத்தில் பன்ருட்டியிலிருந்து சேலம் நோக்கி கொய்யாப்பழம் ஏற்றி வந்த பொலிரோ பிக்கப் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக மோதியதில் இருசக்கர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.